ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். அதாவது ஐப்பசி மாதம் 1 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். சரிங்களா? ஃபஸ்ட்டு குரு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது நாம் யாரை வணங்க வேண்டும்? நாம் எல்லாருமே தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணுகிறோம். அதாவது குரு பயிற்சி ஆறாருன்னா ஃபஸ்ட்டு நம்ம நவக்கிரக குருவா அல்லது ஞான குருவா? குருவுக்கு பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள் எல்லாருமே தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறார்கள். நவக்கிரகங்களில் உள்ள குருவை வழிபடுவோர் மிக 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 குறைவு. தட்சிணாமூர்த்தி என்பவர் தென்முக கடவுள், தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர். நவக்கிரகங்களில் உள்ள குருவின் திசை வடக்கு. திசையிலேயே இருவருக்கும் வேறுபாடு. அப்போ வியாழனுக்குரிய நிறம் மஞ்சள், இவருக்கு உரிய தானியம் கொண்டக்கடலை. தட்சிணாமூர்த்தியோ வெண்ணிற ஆடை உடுத்தி இருக்கக்கூடியவர். அதாவது ஸ்வேதாம் பரதாம் ஸ்வேதம் என்று உரைக்கிறது வேதம். ஸ்வேதம் என்றால் வெள்ளை நிறம் என்று பொருள். ஞான குருவாய் அருள்வாளிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டக்கடல் மாலையும் சாற்றுகிறார்கள். இது என்னன்னா தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தொல்லை கொடுப்பது போல அமைகிறது. ஞானம் வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபடுபவர்களுக்கு கிழமை முக்கியமல்ல. வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாம் தட்சிணாமூர்த்தியை தினமும் அனுதினமும் தரிசனம் பண்ணலாம் ஞானம் வேண்டி. ஆனால் குரு பயிற்சிக்கு நவகிரகத்தில் உள்ள குருவை மட்டும்தான் நாம் வழிபட வேண்டும். சரிங்களா? அதாவது சிவபெருமானுக்கு ஞானத்தை போதிக்கும் குருவாக ஸ்நாகதி முனிவர்களுக்கும் வேத ஆகமங்களின் பொருளை உபதேசிக்கும் திரு உருவே தட்சிணாமூர்த்தி. புரியுதா? அப்ப குரு பயிற்சிக்கு நாம் யாரை வழிபட வேண்டும்? நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு நாம் வழிபட மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டக்கடலை அவிச்சு அதை தானியம் கடவுள் பாதத்தில் வைத்து இது பண்ணிட்டு நம்மளால முடிந்த எத்தனையோ பேருக்கு அதை அன்னதானமாகவே நம்ம அதை கொடுக்கலாம். குருவுக்கு பிடித்தது அதுதான். அப்ப குருவுக்கு பிடித்த நாம் செயலை செய்யும் பொழுது அந்த குருவாக நம்மளுக்கு இருப்பவர்களுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால இனிமேல் குரு பயிற்சி இதெல்லாம் வரும் பொழுது நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபாடு செய்யுங்க. ஓம் நம சிவாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓம் சிவாய நம.